Hello friends, welcome to our channel. Basics of English Grammarல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது countable and non-countable nouns. அது என்ன countable noun, non-countable noun? எந்த ஒரு noun-ஐ நம்மனால எண்ணி சொல்ல முடியுமோ அது countable noun. For example, pen, pencil, book, chair, purse இந்த ஒரு noun எல்லாமே நம்மனால எண்ணிக்கையில சொல்ல முடியும். எந்த ஒரு பேச்சொல்ல நம்மனால எண்ணி சொல்ல முடியாதோ அது நான் கவுண்டபிள் நவுன். தட் மீன் ரைஸ், வாட்டர், மில்க் இந்த மாதிரியான நவுன்ஸ் எல்லாமே நம்ம அளவுகளில் தான் குறிப்பிட முடியுமே தவிர இதோட எண்ணிக்கையை நம்மளால் சொல்ல முடியாது. இதுதான் நான் கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, ஸோ கவுண்டபிள் நவுன்னா என்ன, நான் கவுண்டபிள் நவுன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்றத சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது? ஐ நீட் அ பென். இங்கே நம்ம சிங்குலர் நவுனை மென்ஷன் பண்ணும்போது ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம எண்ணிக்கையில் 1 2 3ன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. சில இடங்களில் கொஞ்சம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பனானாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். அதை நம்ம எப்படி சொல்கிறது? தே ஹாவ் காட் சம் பனானாஸ். கவுண்டபிள் நவுன்ஸில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூ கொஞ்சம், மெனி நிறையா, சம் சில, எவ்ரி ஒவ்வொரு, ஈச் ஒவ்வொன்று, தீஸ் இவைகள், அந்த நம்பர் ஆஃப் அதிகப்படியான. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸாக இருக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸ் மீன் எல்லாமே நேர்மறையான பேச்சு. என்கிட்ட இருக்குது, எனக்கு வேணும், நான் செய்வேன், இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு வரும்போது எதிர்மறையான பேச்சு. என்கிட்ட இல்லை, நான் செய்ய மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன், இந்த மாதிரி எதிர்மறையான சென்டென்சஸ் எல்லாமே நெகட்டிவ் சென்டென்சஸ். இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய எக்ஸ்ப்ரெஷன் எனி. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் நாட் எனி சீட்ஸ். ஸோ நம்ம ஃபார்ம் பண்ணுற சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்கணும். அட் த சேம் டைம் ப்ளூரலாக இருந்தால் மட்டும்தான் சம், ஃபியூ, மெனி இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நம்ம எனி யூஸ் பண்ணணும். இதே நம்ம ஃபார்ம் பண்ணுற சென்டென்ஸ் சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் ஏ ஆர் ஆன் தான் வரும். அது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ கிளியராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்லேயும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இதே ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். பட் சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தீஸ், தோஸ், எவ்ரி, ஈச், ஐதர் ஆர் நெய்தர் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும் நம்ம இங்கே அன்கவுண்டபிள் நவுனில் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஏட் சம் ரைஸ் அண்ட் மில்க் அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ். அதுக்கு பதிலாக வி ஏட் எவ்ரி ரைஸ் அண்ட் மில்க் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் தப்பு. ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம நவுன்ஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கான்சியஸாக கவனத்தோடு அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜும் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த லிஸ்ட்டில் உள்ள நான் கவுண்டபிள் நவுன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா பாய்.